என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? ஏன் எனக்கு வந்து இவ்வளோ கஷ்டம் வருது? எனக்கு வந்து ஏன் ஆண்டவன் இவ்வளோ கஷ்டம் குடுத்துட்டுருக்கான்? நான் எது பண்ணாலும் தோத்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க நினைச்சிட்டு இருக்கவங்களா? அப்பனா இந்த ஸ்டோரி உங்களுக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங் ஸ்டோரியா இருக்கும். ஹலோ நண்பா, நான் தான் உங்க ஒரு ஒரு காட்டுல ஒரு 5 தவளை இருந்துச்சாம். அது வந்து டெய்லிக்கும் அதோட உணவை தேடுறதுக்காக காட்டுக்கு போய் பூச்சை பிடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. ஒரு நாள் 5 தவளை போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு குழியில வந்து 2 தவளை விழுந்துட்டான். அப்ப 2 தவளையும் வந்து அந்த மேல இருக்க தவளைலாம் சொல்லுச்சா, இது உன்னால முடியாது, இதெல்லாம் நடக்காது, நீ எவ்வளோ சின்னதா இருக்க, இந்த குழி எவ்வளவு பெருசா இருக்கு, இதுல இருந்தா உன்னால வெளில வர முடியுமா, இல்ல வெளில தான் வந்தாலும் நீ இதுலயே இருந்து சாக வேண்டியதான், இதுக்கு மேல உன்னால மேல வர முடியாது அப்படின்னு சொல்லிச்சான். அப்படி எல்லா தவளையும் எப்படி சொல்லிட்டு இருப்பாரு, 2 தவளையும் முயற்சி பண்ணிட்டே இருந்துச்சான். அதுல வந்து திடீர்னு ஒரு தவளை வந்து ஏறி குச்சி வந்துட்டான். அப்போதான் தெரியுதான் அந்த தவளைக்கு வந்து காது கேட்காதான். அது வந்து மத்தவங்க சொல்றது எதுவுமே கேட்காம அது முயற்சி பண்ணிட்டே இருந்து அது வந்து மேல வந்து இதெல்லாம் ஸ்டோரி, இதெல்லாம் ரியல் லைஃப்ல நடக்குமா அப்படின்னு கேக்குறீங்களா? அதுதான் நடந்திருக்கு. எடிசனுக்கு வந்து சின்ன வயசுலயே ஒரு காது கேட்காதான், அதிகமா கேட்காதான், கிட்டக்க இருந்து பேசினா வந்து கேட்கும். அப்பதான் வந்து ஒரு சக ஊழியர் வந்து கேட்டாராம், நீங்க இவ்வளவு பேர் வச்சிருக்கீங்க, உங்களை எல்லாருமே ஊரே பேசுது, நீங்க இவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க, ஏன் உங்க காதை வந்து சரி பண்ணாம வச்சிருக்கீங்க, உங்களுக்கு கேட்க மாட்டுதே. அப்பதான் அவர் சொன்னாரா, அப்பதான் வந்து நான் வந்து மத்தவன் எது சொல்றதும் எனக்கு கேட்காது, நான் பெருசா என்னோட ரிசர்ச்ல என் ஒர்க்ல வந்து கான்ஸ்டன்டா ஃபோக்கஸா ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாராம். எப்படின்னா அவங்களோட பலவீனத்தை அவங்களே பலமா மாத்தி லைஃப்ல நிறைய பேர் சக்சஸ் ஆயிருப்பாங்க. இதே மாரி உங்க உங்க நண்பர்களும் இதே மாதிரி வந்து என்னால முடியாது, நான் பிறந்ததே வேஸ்ட்னு யோசிச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங் பாயிண்டா இருக்கும். நன்றி நண்பா. அடுத்த வீடியோல